2026-27 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் நெல்லை மக்கள் அளித்த கருத்துக்களை பார்க்கலாம். இந்திய தேசத்தின் 2026-27 ஆண்டிற்கான பட்ஜெட் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனால் இன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பல்வேறு கருத்துக்கள், பல்வேறு நிதி ஒதுக்கீடுகள் நடைபெற்று இருக்கும் நிலையில் திருநெல்வேலி மக்களின் எண்ணப்பாடை வெளிப்படுத்தும் விதமாக இந்த பட்ஜெட்டில் என்ன இருக்கிறது என்பது குறித்து கேட்போம். அதாவது இன்னைக்குள்ள பட்ஜெட் மிகவும் வரவேற்கத்தக்க ஒன்று. பிகாஸ் என்ன அப்படின்னா, மருத்துவமனைகள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சீட்டு கிட்டத்தட்ட 10,000 சீட்டுன்றது மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமா கருதப்படுறோம். இன்னைக்கு 10,000 சீட் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது போக இல்லாமல் 3 ஆயுர்வேத மருத்துவமனைகள் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் மிகவும் வரவேற்கத்தக்க ஒன்று. என்னன்னா இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ஸை நீட்ன்றது ஒரு ஃபோக்கஸ்ல போயிட்டு இருக்கிறப்ப மாணவர்களுக்கு இது கிடைச்ச பெரிய பொக்கிஷமா கருதப்படுறோம். MSME அப்படின்ற ஸ்கீம் மூலமா கிட்டத்தட்ட 10,000 கோடி ஃபண்ட் அலாட் பண்ணியிருக்காங்க. இது பாமர மக்களுக்கும் பயன்படுற வகையில இருக்கு. உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உமன் எல்லாருமே தங்குறதுக்கு விடுதி எல்லாருக்குமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லா மாவட்டம் தோறும் அதை பண்ணி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா, மகளிர் சுய உதவி குழு அங்க எல்லாருமே தயாரிக்க பொருளால ஒரு ஷீ மார்ட்ல வைக்கிறதுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எல்லா பெண்களும் வெளியே எல்லா சுய உதவி குழுமா வெளியே அவங்களுடைய பவரை வெளியே காமிக்கிறதுக்கு ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது இன்னைக்கு பட்ஜெட் பாத்தீங்கன்னா பெரிய அளவு வரவேற்கப்படுவதற்கு முதல் விஷயம்னா, திருநெல்வேலியில தென் மாவட்டத்தில் இந்த சைடுல இருக்கக்கூடிய பொதிகை மலை, அதுல சுற்றுலாதனமா அந்த மலையேற்றத்திற்கு இன்னைக்கு பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே ஒரு நாட்டுடைய பொருளாதாரம் சில இடத்துல சுற்றுலாவை மேன் பண்ணி இருக்குது. அதனால இங்க சுற்றுலாவுக்கு ஒதுக்கிறது மிகப்பெரிய வரவேற்கப்படக்கூடிய விஷயம். அதை சார்ந்த பொருளாதாரம் வளருவதற்கு இது ஒரு மிகப்பெரிய அடிக்கல்லா பார்க்கப்படுகிறது. கனிம வளத்துக்காக இந்த இடத்துல பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க. அது தென் மாவட்டத்தில் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரியில் கிடைக்கக்கூடிய அரிய வகை கனிம வளத்திற்கு இது மிகப்பெரிய வளர்ச்சி. ஏன்னா நாடு ஆத்ம நிர்பார் தற்சார்பு கொள்கையை நோக்கி நகர்வதில் இந்தியாவுடைய ஆணித்தரமான நம்பிக்கை அப்படிங்கிறது இந்த பட்ஜெட் மூலமாக வரவேற்கப்படுகிறது. இந்த பட்ஜெட் நிர்மலா சீதாராமன் அம்மா தாக்கல் பண்ணும்போது நான் மிகுந்த எதிர்பார்ப்போட இருந்தேன். ஏன்னா அவங்க ஒரு பெண், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பெண். அவங்க இதோட ஒரு 10 பட்ஜெட்டு அதுக்கு மேல தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் உள்ள பட்ஜெட்டை மட்டும் நாங்க எல்லாருமே மிகுந்த எதிர்பார்ப்புல இருந்தோம்னு சொன்னா, உலக அளவுல அதோட இந்திய அளவுல தங்கத்தின் விலை ரொம்ப அதிகமா போகுது. அந்த தங்கத்தின் விலையை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் நம்ம பைனான்ஸ் மினிஸ்டருக்கு இல்லைனாலும் தங்கத்தின் மீதான இறக்குமதி வரி குறைக்கப்படும்னு நம்ம இந்தியா முழுசும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த இறக்குமதி வரி 6% 3% குறைச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த பட்ஜெட்டை பத்தி நான் தங்கமான பட்ஜெட்னு சொல்லுவேன். ஆனா இது மிகுந்த ஏமாற்றமான பட்ஜெட்டு. உலக அளவுல கொண்டு போகக்கூடிய ஒரு பொருளாதாரத்தை கொண்டு போகக்கூடிய பட்ஜெட்டுங்காங்க. இங்க நம்ம எல்லாரும் தவிச்ச வாய்க்கு தண்ணி வேணும், மூச்சு விட ஆக்சிஜன் வேணும்னு இருந்துட்டு இருக்க நேரத்துல நெய்ல பாயாசம் பண்ணி தாரேன்னு சொல்லுதாங்க. அவங்க நெய்ல பாயாசம் பண்ணி தருங்குள்ள இங்க தண்ணி இல்லாம இந்திய மக்கள்லாம் என்ன ஆவாங்கன்னு தெரியல.